ஓ. அப்பா, பிதாவே, சுதனே, தூய ஆவியானவரே, உங்கள் அனைவருக்கும் ஒரே வணக்கம். என் செல்வங்களே, உங்களுக்கும் ஒரே வணக்கம். அஜெண்டா தாத்தா, அவங்க 3 பேருக்கும் ஒரே வணக்கம், எங்களுக்கும் ஒரே வணக்கம்ன்றீங்களே. சரி செல்வங்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வணக்கம். தாத்தா, நீங்கள் ஒரு 4 வீடியோவுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, உங்களுடைய தந்தையார் உங்கள் சகோதரி ஒரு குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும்போது எதிரில் வேண்டாத செடிகள் இருந்தது. அதன் மத்தியில் இவள் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாம்பை கண்டுபிடித்து பார்த்து அது ஏதோ பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியில் அதை அப்படி விளையாடின அதுக்கிட்ட அதை விளையாடின்னு அப்பாவை கூப்பிட்டு, அப்பா இங்கே வாங்கலை, இங்கே பாருங்கள், அது என்ன இருக்குது பாருங்களே என்று கூப்பிடும் போது அவர் வந்து பார்த்தால் அது ஒரு பாம்பு குட்டி, விஷப்பாம்பு, ஒரு 6 அங்குலம் இருக்கும் என்று சொன்னீர்களே. அதை அவர் பத்திரமாக எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த மைனிங் உரிமையாளர் அவரிடம் போய் அதை காட்டியிருக்கிறார். பாருங்கள், எங்கள் வீட்டு எதிரிலே விளக்கு இல்லை, இந்த மாதிரி பாம்பு விஷப்பூச்சிகள் எல்லாம் நடமாடி கொண்டு இருக்கிறது, அங்கே ஒரு விளக்கு போட்டால் நன்றாக இருக்குமே என்று உங்களிடம் கேட்கலாம் என்று பாருங்கள் இந்த பாம்பை என்று அவர் கொடுத்தபோது அந்த மேலதிகாரி உரிமையாளர் ஆஃப் த கோல்டு மைன்ஸ் அதை பார்த்துட்டு இவரை பாராட்டி விட்டு, ஓகே மிஸ்டர் சித்ராவன், நான் உங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தேவை ஒரு மின்சார விளக்கை நான் அமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இமிடியேட்டாக அது செயல்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னீர்களே. அதே சமயத்தில் என்னுடைய அப்பாவை பற்றிய மற்றொரு விஷயத்தை நான் மற்றொரு வீடியோவில் சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களே தாத்தா. இப்போ சொல்லுங்களே தாத்தா, என்ன அவரது ஸ்பெஷலு? அவர் தான் என் செல்வங்களே, அவர் மிகவும் நல்லவர் என்று பேர் எடுத்தவர். அந்த தங்க சுரங்கத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என் அப்பா தெரியும். என்ன தாத்தா, அவர் நான் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அல்லது பெரும் தலைவர்களை போன்ற ஒரு பெரிய மனிதரா? எப்படி அத்தனை தங்க சுரங்க தொழிலாளிகளுக்கும் உன் தந்தையார் தெரியும் என்றால் அது எப்படி தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புறது? உங்கள் விருப்பம், சொல்வது என்னுடைய விருப்பம், நீங்கள் நம்புவது உங்களுடைய விருப்பம். பாலமாக போகலாம். எப்படி என்றால், எப்படி அவர் எல்லாருக்கும் தெரியும் என்றால், அவர் தொழிலாளர்கள் மேலில் இருந்து சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே அவங்கவுங்க வீட்டிலேருந்து வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நேராக மைனிங்க்கு வருவாங்க. அங்கே தங்க சுரங்கத்தில் இறங்குவாங்க. அங்கே இறங்கிறதுக்கு முன்ன எல்லோரும் அவங்க அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லோரும் ஒரு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணிட்டு போவாங்க. அப்போது உள்ளே போனவங்க வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு சில அட்டண்டன்ஸ் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி அவர் அந்த அட்டண்டன்ஸோடு அவர் ஒருத்தரையும் உள்ளே வருஷம் நின்று எல்லோரும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் மேலே கை வச்சு அவர் அந்த கேஜ் சொல்லப்படும் அந்த லிஃப்ட்டில் எல்லோரையும் அவரை அனுப்பிவிட்டு அப்புறம் டோர் லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்கும் கேஜ் டிரைவருக்கு ஆர்டர் கொடுப்பாரு. இந்த மாதிரியெல்லாம் ஏறிட்டாங்க, ரெடியாக இருக்காங்க, நீங்கள் கேஜை ஆன் பண்ணலாம் அப்போது சொன்னோன்னே அப்புறம் கேஜ் மேலேருந்து கீழே போவோம்.
பண்ணோன்னா எல்லோரும் இறங்கி ஒரு 100 ஃபீட்டில் ஒரு திசையில் தங்க சுரங்கங்கள் இருக்கும். அந்தந்த சுரங்கத்து வழியில் அவங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது எல்லோரும் அதே மாதிரி அந்த கேஜ் கிட்ட வந்து உள்ளே நிற்குவாங்க. அவங்க எல்லோரையும் பார்த்துட்டு ஒருத்தராக அந்த கேஜில் ஏற வச்சுட்டு அந்த கேஜ் அனுப்பிட்டு மூடிட்டு அதை மேலே அனுப்புவார். அது மாதிரி எல்லா தொழிலாளிகளையும் அவர் உள்ளே அனுப்புறது, மேலேருந்து உள்ளேருந்து மேலே அனுப்புறது, அது அவர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அவர் ஃபோர்மேன் சொல்லிட்டு இருந்தார். அந்த வகையில் எல்லோரும் அவரை பார்த்துட்டு தான் உள்ள கேஜில் போவாங்க. கேஜில் வரும்போது அந்த வெளியே வரும்போது அவரை பார்த்துட்டு வணக்கம் அண்ணத்தை, வணக்கம் சார், குட் மார்னிங் சார் சொல்லிட்டு அத்தனை பேரும் எங்கள் அப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு போவாங்க. அவரும் அவங்கள கஷ்டப்பட்டு வேலைக்கு வேலை செய்யிட்டு வருவாங்களே அவங்கள தட்டி கொடுத்துட்டு, தங்க சுரங்கம் உள்ளே போனால் தங்கம், அதே சமயத்தில் பணம் மேலே வர வரல அவங்க பணம். திடீர்னுட்டு ஏதோ ஒரு விபத்தாகும், எல்லோரும் மாண்டு போவார்கள், கை கால் ஒடிந்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. இந்த நிலையில் இருக்கும். அதில் எல்லாருக்கும் இவர் தெரியும். பார்த்தீங்களா? இப்போ எல்லோரும் எங்கள் அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி எல்லாருக்கும் எப்படி எங்கள் அப்பாவை தெரியும்னு கேட்டாக்கா இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால அவர் எல்லாருக்கும் தெரியும். ஓகே சொல்லுவாங்களே, விஷயத்துக்கு வருவோம். எங்கள் அப்பாவை பற்றி எதாவது சொல்கிறேன்னு சொன்னீங்களே மற்றொரு இது என்ன என்று சொன்னால், ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு எதிரில் கொஞ்சம் இடம் இருக்கும், காலி இடம் இருக்கும். அந்த காலி இடத்துல அங்கே உள்ளவர்களெல்லாம் கார்டன் மாதிரி போட்டு செடி போட்டுவாங்க, பூச்செடி, காய் செடி, இந்த மாதிரி பயிர் இப்போ கார்டன் வச்சுருப்பாங்க, தோட்டம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய வீட்டில் எங்கள் அப்பா அவர் சும்மா இருக்க மாட்டார். எங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு வேலையை செய்திருப்பார், ஒரு நற்பணியை செய்திருப்பார், இந்த மாதிரி கார்டன் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு இடத்துல ஏதோ தோண்டி டிக் பண்ணி அங்கே ஏதோ ஒரு செடி போடணும், பூச்செடிகளை போடணும் சொல்லிவிட்டு அவர் அங்கே ஒரு கையில் உள்ள கடபாரி, பார், மம்டி, சம்டி, கம்டி இந்த மாதிரி ஒரு கடப்பாறை எடுத்துன்னு அங்கே நோண்டியிருக்கார், பள்ளம் நோண்டியிருக்காரு. பள்ளம் நோண்டிட்டு ஏதாவது விதை போடலான்னு சொல்லிட்டு நோண்டும் போது அவர் நோண்டின இடத்துல ஒரு பெரிய கல் வந்துட்டு, நான் அது கல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக நம்ம அதை விட்டுடக்கூடாது, அந்த கல்லை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த மண் நிரப்பிட்டு அதை விதை போடலான்னு சொல்லிட்டு அந்த கல்லை, அந்த பெரிய கல்லை கடப்பாரை போட்டு நோண்டி அந்த கல்லை பெட்டி எடுத்துட்டார். எடுத்துட்டு பார்த்தா அந்த கல் வந்து சாதாரண கல் இல்லை, தங்கங்களை ஏந்தி கொண்டிருந்த கல். அந்த கல்லுக்கு பேர் கோட்ஸ் கல்லுன்னுவாங்க. அந்த கல்லில் நிறைய தங்கம் இருக்கும். அந்த கல்லை உடைத்த உடனே நிறைய தங்கத்தூள்கள், தங்கப்பொடிகள் தகடாக போன்ற அந்த பாறைக்குள்ளே அந்த தங்கங்கள் இருக்கிற கல். இவர் அந்த கல்லை நோண்டி பார்த்தாக்கா இவருக்கு மைனிங்கில் வேலை செய்தாங்கத்து நிலைமையெல்லாம் தெரியும். அங்கே கல் தங்கத்தெல்லாம் இவர் தினம் தங்க துருங்கத்துலேயே போய் தங்க துருங்கத்துலேயே வந்தவர் இவர். தங்கம் நான் எப்படி அது எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்படி அந்த கல்லை நோண்டு போய் பார்த்தாக்கா அது பெரிய கோட்ஸ் கல். அந்த கல் கட்டிக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு தங்க கல் இவ்வளோ பெரிய கல்லுக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோண்டி பெரட்டி எடுத்து பார்த்தாக்கா அது நிறைய தங்கம் இருந்தது. சரி, உடனே வீட்டில் என்னுடைய அம்மாவை பசங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் வாங்க, இது என்ன பாருங்க, என்னப்பா இது கல் பாறை கல் என்னப்பா இது மிட்டாயா என்னங்க இல்லை சொல்லுவாங்களே, இது கோட்ஸு கல், இதில்ப்பா நிறைய தங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு துணியில் அந்த கல்லை நல்லா தொட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கல் மேலே தண்ணி ஊற்றிட்டு
இந்த கல்லை கழுவி காட்டினாக்கா உள்ள பார்டராக ஸ்லைஸாக தங்கங்கள் இருந்தது. அதை பார்த்துட்டு பாரு, இந்த கல் இதெல்லாம் தங்கம் உள்ளே இருக்க பாரு. இந்த மாதிரி தான் மைனிங் உள்ளே வந்து இந்த மாதிரி மலை மைனிங் ஃபுல்லாக பெரிய மவுண்டன், அந்த மவுண்டன்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் தங்கம் இருக்கும். அதுதான் எல்லோரும் போய் நோண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. பாருங்கள், இந்த அந்த கோட்ஸ்கள் நம்ம வீட்டில் கெட்டிது சொல்லிவிட்டு காட்டினோன்னே எல்லோரும் அப்பா இவ்வளோ தங்கமா, இவ்வளோ பெற்றான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இவரும் அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டார். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சொல்லிவிட்டு என்னுடைய தம்பி இருந்தான், தேர்டு பிரதர் சுசேராஜ் அவன் பேர். அவனை சுச அவன் உடையாந்தான். உடனே என்னப்பா என்ன கேட்டுக்கிறான். அதாவது அந்த பாண்டு சொல்லுவாங்க, இந்த மண் கல்லெல்லாம் வாரத்துக்கு ஒரு பேஷன் சொல்லுவாங்கள்ல, மண்ணை வாரி போய் கொட்டுறதுக்கு உபயோகிப்பாங்கள்ல, ஒரு பெரிய பேஷன் அங்கே ஒன்று இருந்தது. அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அவன் ஓடி போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த சைக்கிள் இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா கிட்ட அவர் பெரிய கார் வச்சுருந்தில்ல, ஒரு பழைய சைக்கிள் வச்சுருந்தார். அவர் பேருக்கு தான் ஃபோர்மேனு. சைக்கிளில் தான் போவார், சைக்கிளில் தான் வருவார். அப்புறம் அந்த சைக்கிள் தூக்கி ஸ்டாண்ட் போட்டுட்டு அந்த பெரிய கல்லை தூக்கி அந்த பேஷனில் அந்த கண்டெய்னர் அதில் வச்சுட்டு அந்த பேஷனை அளக்க அந்த கல்லை தூக்கி சைக்கிளில் பேக் சீட் கேரியர்னு சொல்லுவாங்க, அந்த கேரியரில் ஏதாவது வச்சு எடுத்து போட்டு யூஸ் ஆகும். சுத்தத்தில் யாருன்னா உக்காந்து போட்டு யூஸ் ஆகும். அந்த கேரியர் மேலே இந்த பேஷன் அதுக்கு அந்த பெரிய கோட்ஸ் கல்லை அது உள்ள வச்சுட்டு அதை அலக்கா தூக்கி சைக்கிள் மேலே வச்சுட்டு அவர் ஒரு இடுப்பில் அவர் எப்போதும் பெல்ட்டு கட்ட மாட்டார். அவருக்கு பெல்ட்டை விட அந்த கயிறு ஒன்று நல்லா பெரிய கயிறு வச்சுருப்பார். அந்த கயிறு சுற்றி போட்டு நல்லா பெருசாக ஒரு டாக் போட்டுக்கிட்டு அது அழகாக இருக்கும். எல்லாம் ஒரு பெரிய பெரிய இவருங்க மாதிரி, பிஷப்புங்க மாதிரி, சில ஃபாதருங்க மாதிரி அவங்கெல்லாம் போய் இடுப்பில் ஒரு கயிறு கட்டி நிற்பாங்க. அந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தோட்டம் அளிக்கும். அவர் அந்த மாதிரி கயிறு கட்டி நிற்பார் இடுப்புக்கு, பேண்ட்டை வந்து உழுதுலாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த பேண்ட்டு பெல்ட்டில் இடுப்பில் இருக்கிற கயிறை அவுத்துட்டு அந்த சைக்கிளில் போட்டு இப்படியும் அப்படியும் 4 பக்கமாக போட்டு அதை ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு கட்டினார். அப்புறம் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, ஏதோ என்ன பண்ணுறீங்க, ஏன் சைக்கிளை கட்டிங்க வீட்டில் எங்கள் அப்பா கேட்டாங்க. கப்சப் யாரும் பேசாதீங்க சொல்லிவிட்டு இவர் சைக்கிளை தள்ளிட்டு போய் சைக்கிள் மேலே ஏறி உக்காந்துக்கின்னு நேராக அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் இங்கே நம்ம வீட்டுக்கும் இந்த மைனிங் ஆஃபீஸுக்கும். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துறை அங்கெல்லாம் நான் திறந்தான் கூட எல்லாம் போயிட்டு ஆஃபீஸர்ஸ் எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா அந்த ஒரு மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச வேலையில் முக்கியமான வேலையில் இருந்தது, ஃபோர்மேன் சுந்தராஜ் அப்படின்னு. அப்புறம் சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும். அந்நேரத்துக்கு அவர் வீட்டுக்கு போய்க்கிறாரு. அவர் வீட்டில் அவங்க கேட்டெல்லாம் சாய்ச்சிட்டு கார்டனில் வெளியே உட்காந்து சேர் போட்டு வெளியே உட்காந்துருக்கான் அந்த வெள்ளைக்காரன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு ஹலோ சுந்தராஜ் கான் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு, என்ன சுந்தராஜ் இங்கே வந்துக்கிறீங்க நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலையா ஏதோ கேட்டுன்னு இருந்தார். அப்புறம் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நான் கார்டனுக்காக ஒரு இடத்துல டிக் பண்ணின்னு இருந்தேன். அங்கே இந்த ஸ்டோன் கிடச்சிது, கோட்ஸு கல் இதுக்கு ஸ்டோன் கிடச்சிது. அதை பார்த்துட்டு அது எனக்கு சொந்தமானது இல்லை, என்னுடைய வீட்டில் இருந்தாலையும் அது எனக்கு சொந்தமானது இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, இது உங்கள் மைன்ஸுக்கு சொந்தமான கல் அது. அதனால் அது இந்த மைன்ஸுக்கு குற்றலாம் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கீழே எழுந்து வந்து அவரும் நம்மள மாதிரி லுங்கி கேட்டு இருந்துக்கிறாரு. அவர் துறை ஆப்சான்ட்டு ஷூ இப்படி அப்படி தொப்பி உள்ள போட்டுக்கிறாரு. அன்றைக்கி ரிலாக்ஸாக ஒரு வேஷ்டி கட்டிங்கன்னு ஒரு பனியன் ஓப்பன் பனியன் போட்டு உட்காந்துக்காரு. அவர் என்ன சொல்கிறார், வாட் ஆர் டெல்லிங் சொல்லிவிட்டு வந்து எழுந்து பார்த்தா பெரிய கோல்டு ஸ்டோன் கோட்ஸு கல். சுந்தராஜ், வாட் இஸ் திஸ்?
அப்போ அவர் ஸ்டோரி திருப்பி அந்த மாதிரி நோட் மாதிரி கிடச்சிச்சு. அது வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுறேன் எனக்கு மனசில் தோணுச்சு. அதனால் நான் அதை எடுத்துன்னு வந்தேன் கொடுக்கறதுக்கு. அவருக்கு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு உடனே, வாட் மிஸ்டர் சுந்தரராஜ், உங்கள் வீட்டில் இருந்துச்சு ஒன் நாட் யூ டேக், நீங்கள் ஏன் எடுத்துக்கூடாது, ஏன் இது எடுத்து எங்களுக்கு கொடுக்குறேன்னாக்கா, நோ சார், ஐ தாட் இஸ் பிலாங் டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், ரிப்போர்ட் பண்ணோம், அது உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டாந்தேன். சரி, அவரும் சரி தான் நீ ஏன் எடுத்துக்கோன்னு சொல்ல அவர். சரி ஓகேன்ட்டு அவர் யார் அசிஸ்டண்ட் யார் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஜென்னு போய்ட்டு வீட்டில் ரூமில் வை சொன்னால் அதை உள்ளே வச்சுட்டு, ஓகே மிஸ்டர் சுந்தரா, அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதை ஸ்டடி பண்ணுறோம், ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தட்டி குடிச்சிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சுக்கிறாரு. ஈவினிங் டைம் அப்போ தான் ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த ஜக்கில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் காஃபி வந்துக்கிது கமல் சிடவன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த காஃபி கப்பில் காஃபி ஊற்றி கொடுத்துட்டு கொடுத்துக்காரு. இவரும் ஹாப்பியாக சுட்டு வந்துக்குது குடிச்சிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாரு. வந்துட்ட உடனே எங்கேயோ கொஞ்ச நேரத்தில் ஒரு அவர் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அது நெருப்பு காட்டு தீ மாதிரி ஒரு காட்டில் ஒரு நெருப்பு பட்டுட்டா எப்படி காடு ஃபுல்லாக அப்படியே நெருப்பு பரவி போகுது. அந்த மாதிரி அக்கம் பக்கம் பக்கத்து வீடு பின்னால் வீடு இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் எப்படியோ விஷயம் தெரிஞ்சுட்டுக்குது. இந்த இவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கோல்டு கிடச்சிக்குது, இது என்ன எங்கே கம்பெனிக்கு போய்ட்டு அது கொடுத்துட்டு என்னன்னா அப்புறம் இருக்கிற பெரிய கூட்டம் ஆகிட்டுக்குது. அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தாக்கா இவர் வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இடம் இல்லை. அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு அனைத்து என்ன வீட்டில் கோல்டு இருந்துச்சாமே. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஆமாப்பா நான் பார்த்து தோட்டம் நோண்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போது ஒரு பெரிய கோர்ட் கல் இருந்துச்சு. அது எனக்கு இது தேவையில்லை, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை, தேவை தான், எனக்கு வேணும் தான், இதனால் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் கொடுத்துருவான்ட்டேன். புச்சிராத ஆளை நினச்சிக்கின்னு இன்னோசன்ட் ஆகிறியான்னு சொல்லிட்டு அவர் எல்லோரும் என்னென்ன உங்கள் வீட்டில் இப்படி கிடச்சிக்கிது இதை போய் குத்துவாட்டிக்கணுன்னு அப்படியே எல்லோரும் வாயில் அடிச்சுக்கின்னு ஏற்கனவே வச்சிடறோம். இவர் நல்ல ஆள், இவர் எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் சோஷியல் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிறாரு, நிறையா இருக்குது கதைகள். இந்த மாதிரி ஆள் இது அதில் 10ஓடு இது 11 போலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை தொடர்ந்து அது தொடர்பாக எவ்வளோ விஷயம் ஆச்சு. என்ன விஷயம் ஆச்சுனாக்கா இவர் ரிட்டையர்ட் ஆகுது. அப்போ தான் ஒரு 2-3 மாதம் இருந்துச்சு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நினைக்கிறேன். அப்போது அந்த அது கொடுத்த பிறகு இதெல்லாம் லேபில் போய் செக் பண்ணி பார்த்தா அதில் ரொம்ப கோல்டு இருந்துக்குது, மோர் தென் 70% கோல்டு இருந்துக்குது. ரிமைனிங் மண் கல் எல்லாம் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அவ்வளோ கோல்டு இருந்துக்குது. அதை பார்த்துட்டு கவர்மெண்ட்டு அவருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவருக்கு ஒன்றும் அந்த சமயத்தில் ஒன்றும் அவருக்கு சொல்லிக்கல, ரொம்ப தேங்க்ஸ் தான். மைனிங்கில் போனோன்னே இதோ வர பார்ப்போம் இவர் வீட்டில் தான் கோல்டு கிடச்சிது என்ன ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காரு. அப்புறம் அதை அப்படியே பாதிச்சு அதுலேருந்து இன்னும் அவருக்கு ரொம்ப பேராக. அப்போ அவங்க அந்த கவர்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் சின்சியராக இவர் ஆனஸ்ட்டாக இருந்ததுனால இவருடைய சர்வீஸை இன்னும் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இன்னும் சர்வீஸை 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீ டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிவிட்டு யூ ஸ்பெண்ட் சம் டைம், அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்ரி மந்த்து அவருக்கு வந்து இந்த நார்மல் பேமெண்ட் அவங்களுக்கு சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1500 ருபீஸ் ஏதோ ஒரு பக்ஸீஸ் கொடுக்க சொல்லிவிட்டு ஒரு 1500 ருபீஸ் அந்த சர்வீஸ் அமௌண்ட்டோடு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்றைக்கி நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் ஆகிப்போச்சு, ஓவர் ஆச்சு, உங்களை அவருக்கு ஆர்டர் பண்ணி அனுப்புறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இவர் போனாக்கா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிக்காங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய லெட்டர் சர்டிஃபிகேட் இதை கொடுத்து உங்களுடைய ஆனஸ்ட்டு சின்சாரிட்டிக்கு கவர்மெண்ட்டு உங்களை ரொம்ப தாரிஃப் வந்து ஒரு 2 வருஷம் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி நீங்கள் மாமூலாக வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை, வந்துட்டு நீங்கள் போகலாம்
உங்களுக்கு டெய்லி பேமெண்ட்டு மந்த்லி பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குட் நியூஸை சொல்லிக்கிறாங்க. இவர் இன்றைக்கி நாளைக்கு வேலையை விட்டா எப்படா சாப்பாட்டுக்கு வழி இல்லையாடா, இந்த பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்கன்னு அப்படின்னு கவலைப்பட்டுக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் பற்றிய இன்னொரு விஷயத்த மற்றொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுதான் என் செல்வங்களே செய்தி. ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இறைவா செல்வங்களே.